ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளிவந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஹாரர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோனுக்கு இந்த காட்டுக்கு போற ட்ரிப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளுக்கு கேன்சர் வந்ததால பல வருஷமா அந்த ட்ரிப் போக முடியல. கேன்சர்லாம் சரியான பிறகு மறுபடியும் அந்த காட்டுக்கு ஒரு ட்ரிப் போறா. அங்க போன உடனே ஒரு கொடூரமான மான்ஸ்டர் கிட்டையும் மாட்டிக்கிறா. அதே போல அந்த மான்ஸ்டரை வேட்டையாட வந்த வேட்டைக்காரன்ட்டையும் பசமா மாட்டிக்கிறா. ஸோ கடைசியா ஹீரோயின் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்தும் அதே போல அந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாரராகவும் சொன்ன படம் தான் இந்த படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க இந்த படத்துடைய கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்ப ஹீரோன்னு ஒரு காட்டுல வேகமா ஓடிட்டே இருக்கா. அவளை பின்தொடர்ந்து ஒரு அமானுஷமான சக்தி ஒண்ணு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கு. இவளும் பயத்துல வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. இப்போ ஓடும் போது ஒரு மரத்து பக்கத்துல இருந்து ஒரு கை அவளை பிடிக்கிற மாதிரி வருது. உடனே கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனிக்கு வந்த ஒரு கனவா இருக்கு. சோ இப்ப ஹீரோனியும் அவளோட ஹஸ்பண்டா ஒரு காட்டுல தான் அவளோட டென்ட் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோனிக்கு காட்டுக்கு ஒரு ட்ரிப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இவ அடிக்கடி இதே போல ட்ரிப் வந்திருக்கா. ஆனா கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் இவளால இந்த ட்ரிப் வரவே முடியல. சோ இப்ப கேன்சர்ல இருந்து மீண்டும் வெளியில வந்ததால நம்ம மறுபடியும் அந்த ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப அவளோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்கா. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோனே இப்ப அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. அந்த பாறை மேல ஹீரோ வேகமா மேல ஏறிடுறான். ஆனா ஹீரோனால மேல ஏறவே முடியல. ஏன்னா அவளுக்கு இப்பதான் கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி மீண்டும் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவனோட கையை கொடுக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம கேன்சர் பேஷண்ட்ன்றதால தான் இவன் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ஹெல்ப்பை கூட எதிர்பார்க்காம இவ அந்த பாறை மேல ஏறும்போது தவறு கீழே விழுந்துடுறா. உடனே அவளுடைய காலில் ஃபுல்லா ஒரு பிளட்டா இருக்கு. இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஓடை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த ஓடையிட்ட போயிட்டு அவளுடைய காலை வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. நம்மளுடைய பிளட்டா இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் கொஞ்சம் தூரத்துல பார்க்கும்போது அங்கிருந்து பிளட்டா வந்துட்டே இருக்கு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனையும் அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு நாயை யாரும் கொடூரமா சாகடிச்சு அதோட உடம்புல தோலே இல்லாம இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோனு கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, இது எல்லாமே வேட்டைக்காரங்க தான் இந்த மாதிரி நாயை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோனைய கொஞ்சம் ஆறுதல் படுத்துறான். சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது சரி டைம் ஆயிடுச்சு, இனிமே நாளைக்கு போய்க்கலாம், நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு இருட்டும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு அங்க ஆளுக்கு ஒரு பீர் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ அவனோட கையில ஒரு பேண்ட் மாதிரி வச்சிருக்கான். அந்த பேண்டை ஹீரோனிட்ட கொடுத்த உடனே ஹீரோனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இது நீ கேன்சரா இருக்கும்போது உனக்கு கொடுத்தாங்க, இதை அந்த நெருப்புல போட்டுடு, அந்த நெருப்புல போட்டுட்டுனா நீ அந்த கேன்சர்ல இருந்த காலத்தை எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் ஒரு வேலையை அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா ஹீரோனி அந்த பேண்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த பேண்டை அங்க இருக்க நெருப்புல போட்டுடுறா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த டென்ட் உள்ள படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது சோ அந்த சமயத்துல ஹீரோனிக்கு ஒரு கெட்ட கனவு வருது. என்னன்னா, ஹீரோனி இப்போதைக்கு மொட்டை அடிச்சிருக்கா, அவ ஒரு காட்டுல படுத்திருக்கா. அப்போ அவளுக்கு அடியில இருந்து ரெண்டு கை அவளுக்கு மார்பக கேன்சர் தான் வந்திருக்கும். சோ அதனால அவளுடைய மார்பகத்தையே பிச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. பிளட் எல்லாம் பயங்கரமா வெளியில வந்துட்டே இருக்கு. சோ அந்த கை போன உடனே வேற ரெண்டு கை பயங்கரமா அவளை பிடிச்சி கிழிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோனி கரெக்டா கண்ணை முடிச்சிடுறா. அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே அவளுக்கு வந்த ஒரு கனவா இருக்குது. சோ அதன் பிறகு ஹீரோனி தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே அந்த டென்ட்டுக்கு வெளியில ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. அதுவும் யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோனி ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த டென்ட் விட்டு வெளியில எல்லா இடமும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா. அப்போ ஏதோ ஒரு கருப்பான உருவம் இவளுடைய மேல மோதன உடனே அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுறா. இவளும் அந்த டார்ச் லைட்டை தேடி பாக்குறா. அந்த சமயத்துல இவளுடைய கையில ஏதோ ஜெல்லு மாதிரியே படுது. அதே போல அந்த டார்ச் லைட்டுக்கு அடிச்ச பிறகு அந்த டார்ச் லைட்டை அவளுடைய கைகிட்ட அடிச்சு பார்க்கும்போது எல்லோ கலர்ல இருக்கு. அதே போல பக்கத்துல எல்லோ கலர்ல ஏதோ ஒரு கால் தர மாதிரியே இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்போ இவளுக்கு முன்னாடி அந்த சத்தம் மறுபடியும் கேக்குது. இவளும் அந்த லைட் அடிச்சு பார்க்கும்போது ஏதோ கருப்பான உருவம் மாதிரியே தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு சடனா ஹீரோ வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பயந்துகிட்டு இவங்க தங்கி இருந்த அந்த டென்ட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த டென்ட் எல்லாமே அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி பிச்சு போட்டு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடு எல்லாமே ஒரு மாதிரி குதறி வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் யாரு பண்ணாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்தோட நிக்கும் போது அவனுக்கு காலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு கிடக்குது. அது என்ன எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி லென்த்தா இருக்கு. இது ஒருவேளை விரலா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அந்த சமயத்துல மறுபடியும் அந்த மான்ஸ்டரோட சத்தம் பயங்கரமா கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது, நைட்டோட நைட்டா இந்த காட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனியும் அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டே இருக்காங்க. அப்போ ஓடும்போது ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. இந்த பாறையில இதுக்கு முன்னாடியே அந்த எல்லோ கலர் ஜெல் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜெல் இருக்கு. இதை ஹீரோ தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஒரு கருப்பான உருவம் தெரியுது. அது இல்லாம அந்த சத்தமும் மறுபடியும் கேக்குது. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ ஹீரோனை பிடிச்சிட்டு வேகமா ஓடிட்டே இருக்கான். சோ ஹீரோ தான் முன்ன வேகமா ஓடி வந்துட்டே இருக்கான். அப்போ ஓடி வந்துட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய மரம் ஒன்று சாஞ்சி போயிருக்கு.
அதை கூட கவனிக்காம அந்த மரத்து மேலே மோதனத்தால அவனுடைய நெஞ்சில பயமா அடிபட்டுடுது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஒரு மேப்பை காமிச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மைல் போகணும், இன்னும் ஒரு 10 மைல் நம்ம போயிட்டோம்னா இந்த காட்டை அப்படியே தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஹீரோனிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் நடந்து பேசி போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோனி நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு இவன் மட்டும் நடந்து பேசி போயிட்டே இருக்கும்போது ஹீரோனி அந்த ஒளியை பார்த்துட்டு அங்கே ஸ்டாப் ஆயிடுறா. அப்போ அந்த ஒளியை உத்து பார்த்துட்டே இருக்கும்போது இவளே மெய் மறந்துடுறா. ஆனா ஹீரோ நமக்கு பின்னாடி தான் ஹீரோனி வர அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டிராப்ல தெரியாம காலை வச்ச உடனே அந்த டிராப் மாட்டி அவனுடைய காலை பயங்கரமா காயமாயிடுது. சோ பயங்கர வழியில கத்திட்டே இருக்கான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே தான் ஹீரோனி இப்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அவனுடைய காலை பார்க்கும்போது அந்த டிராப் குத்தி ஒரு எஜ்ஜில இருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு அந்த நீடிலே வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா அந்த டிராப் அவனுடைய காலை வந்து காயமாக்கி இருக்கு. அப்போ இவனால வழியை தாங்கவே முடியல, பயமா கத்திட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் ஹீரோனிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு கட்டத்து மேல ஹீரோனி அவனுடைய தோள்பட்டையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டு வந்துட்டே இருக்கா. ஆனா இருந்தாலும் அவனால நடக்க முடியாதல அங்கேயே கீழே விழுந்துடுறான். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்க கிளம்பி போயிட்டு அப்படின்னு ஹீரோனிட்டு சொல்லும்போது இல்ல உடனே நான் கூட்டு தான் போவேன், இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவங்க தேடி பார்க்கணும். ஹீரோனி அவனை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கா. சோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டர் வர மாதிரி இவளுக்கு சத்தம் கேக்குது. நம்ம வேகமா போறதால தான் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்ஸ்டர் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோனி இப்போ பொறுமையா நடந்து போயிட்டே இருக்கா. சோ ஹீரோனி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கருப்பான உருவம் இவளை வந்து சுத்தி வளைக்குது. இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோனி வேகமா ஓடிட்டே இருக்கு. அப்போ ஓடும்போது அப்போ இவளுக்கு முன்னாடி ஒரு பாயடைஞ்ச மண்டபம் மாதிரியே இருக்கு. இதை பார்த்த உடனே இது என்னோட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அது உள்ளார போயிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறுக்கு பக்கத்துல நிறைய மனிதர்களோட தோல் எல்லாம் அப்படி தொங்க போட்டுருக்கு. சோ இதை பார்த்த உடனே ஹீரோனிக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. அப்போ சோ ஒரு மனுஷனோட தோலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணுக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டரோட கண்ணு தெரியுது. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோனி அங்கிருந்து பதறி அடிச்சு வேகமா ஓடிட்டே இருக்கா. அந்த மான்ஸ்டரும் இவளை விடாம துரத்தி வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு ஒரு சின்ன புதார் மாதிரியே இருக்கு. அந்த புதார் உள்ள போயிட்டு தங்கிக்கிறா. அப்போ இவளுடைய வாயை வந்து ஏதோ ஒரு கை வந்து மூடுது. ஆனா அவனை பார்க்கும்போது அவனுடைய உடம்பு ஃபுல்லா ஒரே சேரும் சகதியமா இருக்கு. அவனும் இந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மேல ஃபுல்லா சேரு பூசி இருக்கான் போல. அப்போ ஹீரோனி சத்தம் போட்டா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் நம்மள சும்மா விடாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோனோட வாயை வந்து மூடி இருப்பான். சோ அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த புதருக்கு மேலதான் இருக்குது. ஏன்னா அந்த எல்லோ கலர் ஜெல்லு இவங்களுக்கு முன்னாடி தான் கீழே அப்படியே வடியுது கொஞ்சம் கொஞ்சமா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அந்த சேரும் சகதியமா இருக்காங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நம்ம வேட்டைக்காரன் பேர் வச்சுக்கலாம். இப்போ அந்த வேட்டைக்காரன் கிட்ட வந்து ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு அந்த வேட்டைக்காரன் ஹீரோவை அவனுடைய தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு ஹீரோனி கூடவே கூட்டுட்டு அவன் தங்கியிருக்க பிளேஸுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவன் தங்கியிருக்க பிளேஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு சுரங்கப்பாதை மாதிரியே இருக்கு. இப்போ ஹீரோட கால் உடஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனி ரொம்பவே ட்ரை பண்றா. ஆனா அவளால அந்த காலை ஒண்ணுமே பண்ணவே முடியல. சோ அதன் பிறகு அந்த வேட்டைக்காரன் ஹீரோ கிட்ட வந்து அவனுடைய காலை ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி ஹீரோனி கிட்ட கொஞ்ச நேரத்தை கட்டு போட்டுடு, அப்படி இல்லைன்னா அந்த பிளட் எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே இறந்து போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி அவனுடைய காலுக்கு கட்டு போட்டுட்டே இருக்கா. சோ அதுக்கப்புறமா அந்த வேட்டைக்காரன் அங்க ஒரு இடத்த உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனி அவனை பார்த்து உன்னோட பேர் என்ன, எவ்வளவு நாளா இங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கு. சோ அதன் பிறகு எங்களை ஏன் காப்பாத்தன அப்படின்னு கேட்கும்போது அதுக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோக்கு வந்து விக்கில வருது. இதை பார்த்த உடனே அந்த வேட்டைக்காரன் ஹீரோக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் கிட்ட வந்த பிறகு அவனுடைய கழுத்துல ஒரு டாலர் இருக்கு. அந்த டாலர்ல ஒரு சின்ன பொண்ணு போட்டோ இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனி இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறமா எல்லாருமே படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது அந்த வேட்டைக்காரன் ஹீரோனை தட்டி எழுப்பி நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல கட்டாயமா என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஹீரோனுக்கு வேற வழியே தெரியல. அந்த வேட்டைக்காரன் கூட ஹீரோனி போயிட்டே இருக்கா. அப்போ அந்த வேட்டைக்காரன் கையில ஒரு கன்னு வச்சிருக்கான். சோ இவன் அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஹீரோனை துணைக்காக கூட்டு போயிருப்பான். அப்போ ஒரு பாறைக்கு பக்கத்துல பதுங்கிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் எப்போ வரும் அதை சூட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் ரெடியா இருக்கான். ஸோ அதன் பிறகு அந்த கண்ணு மேலே பார்க்கும்போது இந்த டாலர் செயின் இருக்கு. அதில் அவனுடைய பொண்ணு போட்டோ பார்த்துட்டு உங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய பொண்ணு பேர் எடிசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவ எங்க போயிட்டா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவன் எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கான். அந்த சமயத்துல நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது வா போலான்னு அந்த காட்டு வேலை ஹீரோனை கூட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ சடனா பார்க்கும்போது அந்த வேட்டைக்காரன் காணாம போயிடுறான். இவளும் சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவன் எங்க போனானே தெரியவே இல்லை. அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் பின்னாடி ஓட்டமா அந்த ஹீரோனை கீழே தள்ளி விட்டுடுது. இதை பார்த்த உடனே இந்த மான்ஸ்டர் நம்மளை கொலை பண்ணிடும் அப்படின்னு பயந்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்துல பதுங்கிக்கிறா. ஆனா இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் இவளை விடுற மாதிரி தெரியல. பக்கத்துல வந்து இவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு பயமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து அந்த வேட்டைக்காரன் அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு வேகமா ஓடி வரான். இப்போ அந்த மான்ஸ்டர் புகை மாதிரியே இருந்தால வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டே இருக்கு. இவனும் பயமா சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு புல்லட் கூட அந்த மான்ஸ்டர் மேல படவே இல்லை. நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா அதை ஷூட் பண்ண முடியாது, ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரே இடத்துல இருந்து கூட ஷூட் பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் மேல ஒரு புல்லட் கூட படவே இல்லை. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. இது எல்லாத்தையும் அந்த வேட்டைக்காரன் பார்த்த உடனே இவனுக்கு
இவனுக்கே இவன் மேல பயங்கர கோவம் வருது. என்னன்னா இவ்வளவு பக்கத்துல இருந்துமே அந்த மான்ஸ்டரை நம்மளால கொலை பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்போ ஹீரோனே அந்த வேட்டைக்காரனை பார்த்து, நீ எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்த, அந்த மான்ஸ்டரை கொலை பண்றதுக்கு என்னோட உயிரை தான் பணைய வைக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பதில் பேசாம அவள் அங்கிருந்து இவன் தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அங்க வந்து அந்த ஹீரோவை பார்க்கும்போது அவனுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. அதே போல அவனுடைய காலில் காயம் வந்திருக்குல்ல, அந்த காயத்துல இருந்து பிளட் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனை பயமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த வேட்டைக்காரன்ட்டு வந்து, என்னுடைய ஹஸ்பண்டை கொஞ்சம் பாரு, இப்படியே இருந்தா அவர் சீக்கிரமா செத்து போயிடுவாரு. அதே போல நாங்க இந்த காட்டை விட்டு வெளியில போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். அப்போ உன்னோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, உனக்கு அடிக்கடி ஏதோ கெட்ட கனவு வருது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல உண்மை சொல்ல, உன்னோட உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, உனக்கு அடிக்கடி ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு கெட்ட கனவு வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னோட உடம்புல கேன்சர் இருந்துச்சு, கேன்சர் சரியாகி மறுபடியும் கேன்சர் வந்திருக்கு. ஆனா இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஆனா எனக்கு கேன்சர் சரியாயிடுச்சு மட்டும் தான் தெரியும். அதே போல எனக்கு இந்த காட்டுக்கு ட்ரிப் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியா ஒரு டைம் வந்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்டை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த வேட்டைக்காரன் சொல்லும் போது, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா அந்த மான்ஸ்டருக்கு உங்களை மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன்னை கொலை பண்ணலாம் அப்படின்னு உன்னை விடாம துரத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிமா இருக்கு, அந்த குழியோட உட்காந்துக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் தம் அடிக்கிறான். சோ உனக்கு ஒண்ணு வேணுமா அப்படின்னு ஹீரோனிட்டு ஒரு தம் எடுத்து கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வேட்டைக்காரன் ஒரு உண்மை சொல்றான். என்னன்னா இப்ப நீங்க இந்த காட்டுக்கு வந்த மாதிரி நானும் என்னுடைய பொண்ணு இந்த காட்டுக்கு வந்தோம். அந்த மான்ஸ்டர் என்னுடைய பொண்ணை வந்து சாகடிச்சிச்சு, அந்த மான்ஸ்டரை பை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காட்டுல தனியா தங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கான். சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேட்டைக்காரன் அங்க தூங்கிடுறான். ஹீரோன் உட்காந்துருக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரியே இருக்கு. அந்த மரக்கட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சுரங்கப்பாதை அடியில போயிட்டு இருக்கு. அப்போ அந்த வேட்டைக்காரன் தூங்கிட்டதை பார்த்துட்டு நம்ம உள்ளார போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு ஹீரோனே அந்த சுரங்கப்பாதை உள்ளார இறங்கி போயிட்டே இருக்கா. அப்போ இவன் சிகரெட் பத்த வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த சிகரெட்டோட நெருப்பு அவனுடைய கையில பட்டோன்னு அவன் சடனா தூக்கத்திலிருந்து ஏஞ்சிக்கிறான். அப்போ ஹீரோனை பார்க்கும்போது ஹீரோனை அந்த இடத்துல காணா, ஒருவேளை உள்ளதான் போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் கரெக்டா மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன் உள்ளார போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல உள்ளார பார்க்கும்போது இவளுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா நிறைய பேர் தோல்லாம் உரியப்பட்ட நிலையில பயமா இறந்து கிடக்குறாங்க. அவங்க மேல ஃபுல்லா ஒரு மாதிரி புயுங்கியுமா இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோனுக்கு அந்த வேட்டைக்காரன் மேல பயங்கர கோவம் வருது. சோ ஆக்சுவலா என்னன்னா இந்த வேட்டைக்காரன் அந்த வேட்டைக்காரனோட பொண்ணை அந்த மான்ஸ்டர் தான் கொடூரமா கொலை பண்ணியிருக்கோம். அந்த மான்ஸ்டர் பை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காட்டுல யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட உயிரை பணையம் வச்சு அந்த மான்ஸ்டரை பை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா இது வரைக்குமே அந்த மான்ஸ்டரை அவனால பிடிக்கவும் முடியல, கொலை பண்ணவும் முடியல. இது எல்லாத்தையும் ஹீரோனை நினைச்சு பார்த்துட்டு அந்த சுரங்க பாதையை விட்டு மேல வரும்போது கரெக்டா ஹீரோனை அந்த வேட்டைக்காரன் பிடிச்சி, நான் சொல்றபடி கேட்டேன்னா உன்னோட புருஷனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனை கன் பாயிண்ட்ல வச்சு கேட்டுட்டே இருக்கும்போது, சரி உனக்கு என்ன வேணும், உனக்கு என்னோட உசுர் தான் என்ன வேணும், நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனை அங்கிருந்து கூப்பிட்டு நேரம் ஒரு காட்டுக்கு போறான். அப்போ ஹீரோனை முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி அவனோட கண்ணை வச்சு கீழே தள்ளி விட்டுறான். உனக்காக நான் அவனை கொண்டுட்டு வந்திருக்கும் பாரு, சீக்கிரம் வா அப்படின்னு பயமா கத்திட்டே இருக்கும்போது இந்த வேட்டைக்காரங்க முன்னாடி அந்த கொடூரமான மான்ஸ்டர் வந்து நிக்குது. இந்த மான்ஸ்டருக்கு நடுவுல இவனோட பொண்ணு குரல் கேக்குது. அந்த குரலை கேட்ட உடனே எடிசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கோவப்பட்டு அவனுடைய வயிற்றுல ஒரு கோடு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கு. அப்போ இவனுடைய வயிற்றுல இருந்து பிளட் அதிகமா லீக் ஆகிட்டே இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கொலை பண்ணலான்னு பின்னாடி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். சோ கொஞ்ச தூரம் போன உடனே இவனுக்கு பிளட் அதிகமா வெளியில வந்ததால அங்கேயே கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு ஹீரோனி வந்து, நான் சொல்றது கேடு, இனிமே உனக்கு அந்த மான்ஸ்டரை பை வாங்கின எண்ணமே இருக்கக்கூடாது, நம்ம 3 பேர் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வேட்டைக்காரன் சொல்லும் போது அவன் திருந்த மாதிரி தெரியல. உடனே ஹீரோனி அங்கிருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டே இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு மரத்துல ஒரு தூக்கு கயிறு போட்டிருக்கான். அந்த வேட்டைக்காரன் போயிட்டு தூக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி கரெக்டா அந்த மரத்துட்டு போயிட்டு அந்த கைத்தை எடுத்து அவளோட கைத்துல போட்டு நிக்கிறா. அப்போ அந்த வேட்டைக்காரன் பயமா கத்திட்டே இருக்கான். ஏன் கத்துறானா, அப்படி வேகமா கத்துனா மட்டும்தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட வரும், அந்த மான்ஸ்டர் நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பயமா கத்திட்டே இருக்கான். அப்போ ஹீரோனி ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அப்படின்னு அந்த வேட்டைக்காரனை கிட்ட கூப்பிடுறா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு அந்த கூடாரத்துக்கிட்ட ஒரு லென்த்தான ஒரு நகை மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதை ஹீரோனி இந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முன்னாடியே அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியாம எடுத்து மறைய வச்சிருந்திருப்பா. இப்போ இந்த வேட்டைக்காரன் இவ கிட்ட வந்த உடனே ஹீரோனி அதை வச்சு அவனை பயமா குத்துன்னு குத்திடுறா. சோ அவனும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதன் பிறகு அந்த நகத்தை வச்சு அந்த கைத்தை இருக்கலாம் அப்படின்னு அந்த கைத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டே இருக்கும்போது இவளுக்கு காலுக்கு அடியில ஒரு மரக்கட்டை இருக்கும். அந்த மரக்கட்டை கொஞ்சம் மூவ் ஆன பிறகு இவளுடைய கைத்தை பயமா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கட்டத்து மேல இவ வந்து மயக்கமாயிடுறா. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவளுடைய வெயிட் தாங்க முடியாம சோ அந்த கயிறும் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்ததால ஹீரோனு அங்கிருந்து கீழே விழுந்துடுறா. சோ அதே சமயம் அந்த வேட்டைக்காரன் அவனுடைய கைத்தை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடிட்டே இருக்கான். அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. அந்த மான்ஸ்டரை பார்த்த உடனே அவன் அந்த இடத்துல வழி தாங்க முடியாம இறந்து போறான். அதே சமயம் அந்த மான்ஸ்டர் அவனுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு போற
மாதிரி காமிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோனு மயக்கத்துல இருந்து கண்ணு முயற்சி அவ அந்த காட்டு வயல நடந்து போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து அவளுடைய காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனே அந்த பாயடைந்த மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அப்போ அவளுக்கு முன்னாடி அந்த வேட்டைக்காரன் இறந்து போன நிலையில அவனோட உடம்புல கொஞ்சம் தோல் கூட இல்லாம இருக்குது. இதை பார்த்துட்டு பின்னாடி வட்டமா நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் அந்த ஹீரோனைய அந்த கிணத்துல உள்ள தள்ளி விட்டுடுது. இவ்வளவு அந்த கிணத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அது ரொம்ப ஆயமான கிணறா இருக்கும் போல. சோ கீழே போன உடனே ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரியே இருக்கு. ஹீரோனைய அந்த கல்லு மேல படுத்துட்டு அந்த கிணத்தோட விளிம்பை பார்க்கும்போது ப்ளூ கலர்ல நட்சத்திரம் மின்ற மாதிரியே இருக்கு. அந்த கல்லு மேல ஒரு டிராயிங் போட்டிருக்கு. என்னன்னா ஒருத்தவங்க ஒரு கல்லு மேல படுத்திருக்காங்க. அந்த கல்லு மேல படுத்தவங்களுக்கு இந்த மான்ஸ்டர் ஏதோ ஒரு புயு மாதிரியே சாப்பிடுறதுக்கு கொடுக்குது. இது எல்லாத்தையும் ஹீரோனி பார்க்கும்போது நம்மள ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோனி அந்த கல்லை விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி ஒரு ஒளி மாதிரியே தெரியுது. அந்த ஒளியை பார்த்த உடனே இவ எப்பவும் போல அந்த கல்லு மேல தான் படுத்திருக்கா. சோ இவ மறுபடியும் அந்த குகை மூலமா வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஒளி வருது. ஆனா பார்த்தா ஹீரோனியா மறுபடியும் அந்த கல்லு மேல தான் படுத்திருக்கா. ஆக்சுவலா என்னன்னா ஹீரோனி இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மான்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு மாயாஜால வித்தியை காட்டுது. அது மட்டும் இல்லாம அவளுடைய உடம்புல அங்கேயும் மட்டும் கொஞ்சம் காயம் இருக்கு. ஏன்னா இந்த ஹீரோனி ஒவ்வொரு டைமும் அந்த குகை வயல வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் ஹீரோனிக்கு அதோட நகத்தால கோடு போட்டு அனுப்புது. இனிமே வந்து நம்ம இங்கிருந்து போக கூடாது, நம்ம இந்த கல்லு மேல படுத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனி அந்த கல்லு மேல படுத்திருக்கும் போது கரெக்டா அந்த மான்ஸ்டர் அதோட கையை வச்சு ஹீரோனி அப்படியே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் அதோட வாயில இருந்து ஒரு புயு மாதிரி வெளியில வருது. அந்த புயுவை எப்படியாவது ஹீரோனோட உடம்புல அனுப்பிடலாம் அப்படின்னு அது ரொம்பவே ட்ரை பண்ணுது. அந்த சமயத்துல ஹீரோனி அவளோட கையில ஒரு கத்தி ஒண்ணு மறை வச்சிருப்பா. அந்த கத்தி எடுத்து கரெக்டா அந்த மான்ஸ்டரோட வாயில குத்திடுறா. வலி தாங்க முடியாம அந்த மான்ஸ்டர் ஹீரோனை தூக்கி கீழே போட்டுடுது. சோ இப்பதான் அந்த மான்ஸ்டரோட முய் உருவத்தை காமிக்கிறாங்க. அதோட முகத்தை பார்க்கும்போது பயங்கர கொடூரமா இருக்கு. சோ அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர் ஹீரோனை விடுற மாதிரியே தெரியல. மறுபடியும் ஹீரோனை பிடிச்சி அதோட உடம்புல வந்து ஒரு புயு மாதிரி இருக்கு. அந்த புயுவை எப்படியாவது ஹீரோனி உடம்புல அனுப்பணும் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஒரு கத்தி ஒண்ணு மறை வச்சிருக்கா. அந்த கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரோட வாயில குத்துன்னு பயமா குத்தி அந்த இடத்துல சாகடிச்சு மான்ஸ்டரோட தலையை வெட்டி எடுக்கும் போது தான் தெரியுது அந்த தலை யாரோட தலை தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வேட்டைக்காரன் இறந்து போனா பாத்தீங்களா, அவனுடைய பொண்ணு தலை தான். சோ ஆக்சுவலா என்னன்னா இந்த பூச்சி மனிதனோட உடம்புல உள்ளார புகுந்து அவங்களை ஆக்கிரமிச்சு இங்க வரவங்களை எல்லாரையும் இதே போல கொலை பண்ணதான் அதோட வேலை. அப்பதான் வந்து அந்த மான்ஸ்டரோட உடம்ப பார்க்கும்போது அது எரிஞ்ச நிலையில அப்படி கறிக்கட்டியா இருக்கு. அப்போ அதோட உடம்புல இருந்து ஒரு புயு அப்படியே ஊழ்ந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோனி அவளுடைய காலையில மிதிச்சு அந்த புயுவை அந்த இடத்துல சாகடிக்கிறா. சோ ஹீரோனி எப்படி இந்த இடத்துக்கு இந்த மான்ஸ்டர் வர வச்சதோ அதே போலதான் அந்த வேட்டைக்காரனோட பொண்ணையும் அந்த பூச்சி இந்த இடத்துக்கு வர வச்சு அதை அப்படியே மான்ஸ்டரா மாத்தி இருக்குதுங்க. எப்படியோ ஹீரோனி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. சோ எப்படியோ மெல்ல மெல்ல அந்த சுரங்கப்பாதையை விட்டு மேல வந்து அவருடைய ஹஸ்பண்டை கூட்டுட்டு அப்படியே நடந்து போறதை காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.